எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து திணை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திணையிலே 3 விதமாக திணை இருக்குது. மஞ்சள் கலரில் திணை இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலரில் இருக்குது. 3 விதமான திணை இருக்குது. மோஸ்ட்லி வந்து மஞ்சள் கலர் திணை தான் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். எல்லாருக்குமே ஈஸியாக எடுத்துக்கலாம், கிடைக்கும் நமக்கு. நான் இங்கே அந்த நீங்கள் வந்து எந்த விதமான திணை மாவு கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இங்கே நான் மஞ்சள் கலர் திணை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு திணை மாவு, அதே போல் 1 கப்புக்கு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். அதுவும் பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதாவது மாவும் சுகரும் 1:1 இருக்கணும். அதுவும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சுகரை. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கையளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு நம்ம சால்ட் சேர்க்க போகிறோம், ஏன்னா ரொம்ப இனிப்பு சேர்த்தா திகட்டிடும். அதனால் 7 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம நெய் எடுத்துருக்கோம். இங்கே வந்து நெய்யை வந்து ஓரளவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம திணை மாவு, பொடிச்சு வச்ச சர்க்கரை இருக்கு இல்லையா, அது, உப்பு, முந்திரி பருப்பு, இது 3ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கப்புறம் உப்பு வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறணும். இதில் நம்ம வந்து நெய்யை கை பொறுக்கிற அளவு சூடில் நெய்யை வந்து அதில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த திணை மாவில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கிறோங்க. திணை மாவில் வந்து புரதச்சத்து நிறையா இருக்குது. உங்களுக்கு அயன் கண்டென்ட் யாருக்காவது நீங்கள் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திணை மாவை வந்து இந்த உருண்டைகள், அதாவது லட்டாவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டில் காலையில் தோசையாவோ இல்லை கொழுக்கட்டையாவோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே போல் இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா, இப்போ கான்ஸ்டிபேஷன் குழந்தைங்களுக்கு இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்கும். அந்த டைமில் இந்த திணையை வந்து வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திணையில் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி இனிப்பு குழந்தைங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி நிறையா கொடுக்கும். இந்த திணை சாப்பிட்றனால பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதே போல் திணை வந்து இந்த மூளையுடைய வளர்ச்சியில் ரொம்பவே பங்கு வகிக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் இந்த திணை மாவில் இந்த மாதிரி இனிப்புகளோ இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொழுக்கட்டையோ தோசையோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத சாப்பாடை கொடுக்குறக்கு இந்த மாதிரி பயனுள்ள நம்மளுடைய பழைய சாப்பாடெலாம் கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதில் நெய் சேர்க்குறோம் இல்லையா, நெய் வந்து நான் இங்கே 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஊற்றும் போதே நமக்கு தெரியும் அது உருண்டை பிடிக்க வருதா வரலையான்னு. நம்ம நெய் கம்மியாக ஊற்றிட்டோன்னா உருண்டைகள் பிடிக்க வராது, அப்படியே உடஞ்சி க்ரம்ஸ் மாதிரி வந்துடும் நமக்கு. அதனால் நீங்கள் வந்து நெய்யை சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் உருண்டை பிடிக்க வருதா இல்லையான்னு. ஸோ தேவையான அளவு நெய்யை சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்துருக்கனால நல்லாவே வாய்க்கில் போடும்போதே நல்லா மெல்ட் ஆயிரும். உள்ள கட்டாயம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதில் நான் இங்கே முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரிக்கு பதிலாக நீங்கள் வந்து வால்நட் இருக்கு இல்லையா, வால்நட்டை பொடி பண்ணி கூட சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா ஆல்மண்ட் இருந்தால் ஆல்மண்டை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த வகையில் நீங்கள் அவங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு பழக இது மாதிரி பவுடராகவே ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை கூட சாப்பிடுவாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.